ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். இப்போ நாம் முக்கியமான பார்ட்ஸ்குள்ளே நுழையிறோம். என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ், மோட்ஸ் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ். ஓகே, இதுதான் கண்டிப்பாக நிறைய எக்ஸாமில் கேட்டுருவாங்க. இதை நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்டீரியலை வச்சு ஆப்டிக்கல் ஃபைபரை பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிக்கிறாங்க? மொத்தம் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று மெட்டீரியல் வச்சு பிரிக்கிறாங்க, இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் மோட்ஸ் வச்சு பிரிப்பாங்க. தேர்ட் ஒன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சு பிரிக்கிறாங்க. சரிங்களா? சரி, மெட்டீரியல் வச்சு என்ன சொல்கிறாங்க? மெட்டீரியலை வச்சு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிளாஸ் ஃபைபராக இருக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் ஃபைபராக இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஃபைபர்னால் எதில் உருவாக்கியிருப்பாங்க? மெட்டல் ஆக்சைடுனாலையும் அதே மாதிரி சிலிக்கா கிளாஸஸாலையும் உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அதே பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ்னால் பாலிஸ்டிரைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் பிளாஸ்டிக் ஃபைபர். ஸோ கிளாஸ் ஃபைபர்லையும் ட்ரை பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் ஃபைபர்லையும் ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? சிலிக்கன் டை ஆக்சைடு, ஓகே, ஜெர்மனியம் ஆக்சைடு அதெல்லாம் யூஸ் பண்ணி கிளாஸ்லேயும், பிளாஸ்டிக்கில் பாலிஸ்டிரைனும் மெத்தாக்ரைலேட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் மோட்ஸ் வச்சு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, சிங்கிள் மோட் ஃபைபர், மல்டி மோட் ஃபைபர்னு 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? சிங்கிள் மோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர்லேயே இருக்குது. என்ன இருக்கும்? ஒரே ஒரு சிங்கிள் மோடை மட்டும் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் மோடை மட்டும் அனுப்புது அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். கோர் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக? ஸோ கோர் இதில் சின்னதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டி மோடாக பிரிக்கிறாங்க. மல்டி மோடில் பாருங்கள் கோர் எப்படி இருக்குன்னு. கோர் பெருசாக இருக்குது. சரிங்களா? அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த சிங்கிள் மோடை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிங்கிள் மோடில் எப்படி இருக்குது பாருங்கள். பேண்ட் வித்து 50 மெகா ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருக்குது கிலோமீட்டருக்கு. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் நாம் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மல்டி மோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் இதை எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் இதோட பேண்ட் வித்தும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ லெஸ் தேன் 50 மெகா ஹெர்ட்ஸ் கிலோமீட்டர் தான். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணலாம்? ஷார்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சிங்கிள் மோட் ஃபைபரை ஒன்லி ஒன் மோடு தான் ப்ரொபகேஷன் ஆகும். அதே மல்டி மோடில் லார்ஜ் நம்பர் ஆஃப் மோட்ஸை அனுப்பலாம். சரிங்களா? அதே மாதிரி சிங்கிள் மோடில் கோர் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? அதே மல்டி மோடில் கோர் பெருசாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, சிங்கிள் மோடுக்கு நோ டிஸ்பர்ஷன். ஏன்னா என்ன ஆச்சு, ஒரே ஒரு சிக்னல் தான் அனுப்புகிறோம். ஸோ அங்கே எந்த ஒரு டிஸ்பர்ஷன் நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் மல்டி மோடில் அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா மோட் ஆஃப் சிக்னலை நம்ம உள்ளார அனுப்புகிறோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சிங்கிள் மோடில் பார்த்திங்கன்னா 2 ஒயரை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன, 2 கோர் ஜாயின் பண்ணும். ஏன்னா கோர் இருக்கிறதே ரொம்ப சின்னது சிங்கிள் மோடில். ஸோ நம்மளால் அந்த கோரை கரெக்டாக கனெக்ட் பண்ணி எந்த ஒரு அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் எந்த ப்ராப்ளம் வராமல் கிரிட்டிக்கல் ஆங்கிள்லாம் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மல்டி மோடில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி. இதில் சிங்கிள் மோடில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதே மல்டி மோடில் இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி காஸ்ட் கொஞ்சம் லோ தான். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி தேர்ட் பார்த்திங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சு 2ஆக பிரிக்கிறோம் ஃபைபர் ஆப்டிக் கேபிளை. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இண்டெக்ஸ், செகண்ட் ஒன் கிரேடட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸ்டெப் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஹியர் த ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் ஆஃப் ஏர் கிளாடிங் அண்ட் கோர் வேரி ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர். படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரேடட் இண்டெக்ஸ் பாருங்கள். கிரேடட் இண்டெக்ஸில் ஹியர் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கோர் வேரிஸ் ரேடியலி ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் த ஃபைபர். ஓகேங்களா? ரேடியலி அது இப்படி போயிட்டுருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா, இதை ஸ்டெப் இண்டெக்ஸில் பாருங்கள் ஜிக்ஸாக்காக போகும். அதுவே இந்த கிரேட் இண்டெக்ஸில் பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள், ஸ்பைரல் ஷேப்பில் போயிட்டுருக்கு. ஹெலிக்கல் ஷேப்பில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஹெலிக்கல் ஷேப்பில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சரிங்களா? இதுதான் ஸ்டெப் இண்டெக்ஸ், கிரேட் இண்டெக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லாஸஸ் அசோசியேட்டட் வித் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். என்ன தான் நம்ம ஆப்டிக்கல் கேபிள் வழியாக நம்ம டேட்டா அனுப்புனாலும் என்ன நடக்குது, அங்கே ஒரு சில லாஸஸ் நடக்குது. என்ன லாஸஸ் நடக்குது அப்படின்னா பாருங்கள்.
ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன். என்ன அப்சார்ப்ஷன் நடக்குது? அந்த மெட்டீரியலில் வந்து ஏதாவது ஒரு யூஸ்வலி அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் அக்கர்ஸ் டியூ டு இம்பிடன்சஸ் ஆஃப் தி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சச் அஸ் மிஸ்ஸிங் மாலிகுல்ஸ், hydroxyl ions, high density cluster of atoms etc. which absorbs light. ஓகேங்களா, இவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒரு ஆட்டம்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு, மாலிகுல் ஏதாவது ஸ்ட்ரக்சரில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து லைட்டை வந்து அப்சார்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டரிங். உள்ளார அனுப்புகிற லைட் என்ன ஆகிடும், சம்டைம்ஸ் ஸ்கேட்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, உள்ளார இருக்கிற அந்த ஃபைபர் கேபிளில், ஓகேங்களா, அதாவது இப்போ எலாஸ்டிக்காக கேபிளை வந்து உருவாக்கும் போது என்ன ஆகிடும், உள்ளார லைட் வந்து கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகி வெளியில் போக, கோரை தாண்டி கிளாடிங் வழியாக கொஞ்சம் வெளியில் போகிற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரேடியேட்டிவ் லாஸஸ். ஓகேங்களா, ரேடியேட்டிவ் லாஸஸ் அப்படின்னா என்னென்னா அதுக்கு ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் பெண்டிங் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் பெண்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. மேக்ரோஸ்கோபிக் பெண்ட்னா பாருங்கள், படத்தில் பாருங்கள், தெரியுது பாருங்கள், பெரிய கேபிளே பெண்ட் ஆகியிருக்கு. சரிங்களா, அது மேக்ரோஸ்கோபிக். அதே மைக்ரோஸ்கோபிக் பாருங்கள், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்ன ஆகிடுது, குட்டி குட்டியாக அங்கே சின்ன சின்னதாக பெண்டிங் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பெண்டிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுது, ரேடியேட்டிவ் லாஸஸ் நடக்குது. ஓகேங்களா. இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னா, இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அது மேலே ஒரு கவர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கம்ப்ரசிபிள் ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெண்டாக வாய்ப்பு இல்லை. இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம், சார்ஜர் யூஸ் பண்ணுறோம், அடிக்கடி பெண்டாகி என்ன ஆகிடுது, அந்த சார்ஜர் அந்த கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து கட்டாகி போயிடுது பார்த்தீங்களா. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆன்லைனில் அதுக்கும் நிறைய திங்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுக்குறாங்க, அதை உள்ளார வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணோம்னா நல்லா ஒட்டிக்குது. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிது இல்லைங்களா, ஸ்ட்ரென்த்தாக. ஸோ அந்த மாதிரி டெக்னிக் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் சென்சார்ஸ். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணியும் சம் சென்சார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பாருங்கள், 2 டைப் ஆஃப் சென்சார் சொல்கிறாங்க. ஒன்று இன்ட்ரின்சிக் சென்சார், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் சென்சார். இன்ட்ரின்சிக் சென்சார்னால் ஆக்டிவ் சென்சார், எக்ஸ்ட்ரின்சிக் சென்சார்ஸ்னால் பேசிவ் சென்சார்ஸ். ஓகேங்களா. இது என்ன டெக்னிக்னு மேலே இங்கே டயக்ராம் பாருங்கள். ஆப்டிக்கல் சோர்ஸ் இருக்குது, மாடுலேஷனல் ஜோனுக்கு வருது, நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் டிடெக்டர். ஓகேங்களா, மாறி போயிட்டுருக்கு பாருங்கள், டிரான்ஸ்மிட்டிங் ஃபைபரு, ரிசீவிங் ஃபைபர். ஸோ மாறி டேட்டாவை அனுப்பி செக் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. சரி வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இன்ட்ரின்சிக் சென்சார் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இன் இன்ட்ரின்சிக் சென்சார்ஸ் ஆர் ஆக்டிவ் சென்சார் the physical parameter to be sensed directly acts on the fiber itself to produce the changes in the transmission characteristics. ஓகேங்களா. நம்பர் 1 pressure or temperature sensor, phase and polarization sensor. நம்பர் 2 liquid level sensor. ஓகேங்களா, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ப்ரெஷர் சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ லேசர்லேருந்து ஒரு லைட்டு அனுப்புகிறோம், அது வந்து லென்ஸ் 1ல் போயிட்டு பட்டு உள்ளார போகுது, இன்னொன்று இந்த பீம் ஸ்பிளிட்டர் வழியாக பட்டு கீழே L3ங்கிற லென்ஸுக்குள்ளே வருது. இது ரெஃபரன்ஸ் ஃபைபர் வழியாக பூந்து வருது, அதில் நமக்கு ஒரு டீட்டெயில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இன்னொரு ஃபைபர், டெஸ்ட் ஃபைபரை பாருங்கள், நம்ம ஒரு மெஷரிங் என்விரான்மெண்ட்டில் வச்சுருக்கோம். அந்த என்விரான்மெண்ட் ப்ரெஷராக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வழியாக லைட்டு பூந்து வரும்போது என்ன வேவ் வருது, ஸோ ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து என்ன கண்டுபிடிக்கலாம், இவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது இல்லைனா இவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார் தான் என்ன, எக்ஸ்டென்சிங் சென்சார். ஓகே, இது வந்து என்னதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி லேசர் டாப்ளர் வெலாசிமீட்டர் சென்சாரும் உருவாக்குறாங்க. சரிங்களா. அதாவது இதன் மூலமாக என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, பயங்கர ஸ்பீடில், அந்த ரோட்டில் வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், நீங்கள் 80 ஸ்பீடில் போகிறீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற சென்சார்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சென்சார்ஸ் தான் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பாருங்கள், light is sent through a transmitting fiber and is made to fall on a moving target. The reflected light from the target is sensed by a detector. With respect to intensity of light reflected from it, the displacement of the target is measured. சரிங்களா. ஸோ அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டார்கெட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. சரி,
இப்போ நம்ம இது ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்பர் 1, டெலிகம்யூனிகேஷனில் யூஸ் ஆகுது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம கொண்டு போகலாம். லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி லார்ஜ் பேண்ட்வித் இருக்கனால நிறையா சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லார்ஜ் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் யூஸ் பண்ணலாம். டெலிஃபோன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வாய்ஸ் சேனல், தௌசண்ட்ஸ் ஆஃப் வாய்ஸ் சேனல்ஸும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் வந்து ஒருத்தங்க கொடுக்கறதுக்கு சிக்னலிங் பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்பர் 2, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். லேண்ட் கனெக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில். ஸோ அதில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் பஸ் டோபாலஜி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பிரிண்டரில், அதே மாதிரி ஒர்க் ஸ்டேஷனில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி, அதாவது ஏரோப்ளேன் டெக்னாலஜி, அதே மாதிரி கப்பல் டெக்னாலஜி, அங்கேயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேடாரில், ஓகேங்களா, யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேடாரில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேபிள் டிவி. இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது நார்மல் டிவி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்துருச்சான்னு கேட்காதீங்க, வரல. ஸோ ஃப்யூச்சரில் இது வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஒரு சேனலை தான் அட்டன் டைமில் பார்க்க முடியுது. கரெக்டாக? ஆனால் இந்த டெக்னாலஜி வந்துருச்சுன்னா நம்மளால் அட்டன் டைமில் நிறையா சேனல்ஸ் வந்து ஒரே டிவியில் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வரும். அதே மாதிரி பயங்கர ஹெச்டியாக எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் செம்மையாக நம்ம டிவி வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிலே லைன்ஸ். ஓகே, இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எந்த ஒரு சிக்னலை வந்து நான் டிலே இல்லாமல் அனுப்பணும், கரெக்டாக இந்த டைமிங்கில் அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற சிக்னல் நம்ம இதன் மூலமாக அனுப்பினோம்னா நமக்கு அனுப்பிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எங்கே யூஸ் ஆகுது, இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் சென்சார்ஸில் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ப்ரெஷரு, டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறதுல, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றதும் இதே டெக்னிக்கில் தான் வருது. என்ன அட்வான்டேஜஸ், இது வந்து லைட் வேவ்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது கம்பேர்டு டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அண்ட் மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், லார்ஜ் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் கூட இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னா நம்ம கரண்ட்டு இது தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன ஆகாது, எந்த ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டும் இல்லாதனால எந்த ஒரு எலக்ட்ரிக் சிக்னலோ இல்லை இடி இடிக்குது, மின்னல் வருது, மின்னலில் நம்ம நார்மல் டிவிலாம் போயிடுது இல்லைங்களா, என்னாச்சு, நம்ம டிவி மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜு எல்லாமே போயிடுது. ஆனால் இதில் அப்படி போக வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸும் இதில் ஒர்க் ஆகுது. ஸோ இது ஃப்ரீ ஃப்ரம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். வெயில் காலமோ, குளிர்காலமோ, மழை காலமோ, எந்த டைமாக இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து டயாமீட்டர் சின்னதாக இருக்கிறனால இது ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. காப்பர் கேபிளை கம்பேர் பண்ணும்போது இதை வந்து நிறையாவே யூஸ் பண்ணலாம், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 7th ஒன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட், ஈஸி மெயின்டெனன்ஸ், லாங்கர் லைஃப், எக்கனாமிக்கல் அண்டு ஹை குவாலிட்டி சிக்னல் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நாம் இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிளை டாப்பிக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸுக்கு போதுமான அளவுக்கு நடத்தியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் 3rd யூனிட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3rd யூனிட்டோட வீடியோஸ் நான் பாதி போட்டிருக்கேன். அதை கம்பைன் பண்ணி அதன் ரிலேட்டடாக இருக்கிற நெக்ஸ்ட் இருக்கிற 16 மார்க்ஸ் நம்ம 3rd யூனிட்டில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். அண்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.